بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் என்ற ஹதீஸ் கலையை பற்றி பார்த்து வருகிறோம். அதில் கடந்த வாரங்களாக நம்ம பார்த்த விஷயம் என்னவென்று சொன்னால், நுஹ்பத்துல் ஃபிக்ர் என்ற இப்னு ஹஜர் அவருடைய ஹதீஸுடைய விதி நூல்களை வைத்து கொண்டு அவர் விதிகளை ரத்தின சுருக்கமாக சொல்கிறார். அதில் என்ன பேசிட்டு வரோம்னா, ஹபருல் ஆஹாத், தனி நபர்களுடைய ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அதில் ஏற்கத்தக்கவை இருக்கிறது, ஏற்கத்தகாதவை இருக்கிறது. ஏனென்றால் அவங்க தனி நபர்கள் அறிவிக்கிற காரணத்தினால் அவங்களுடைய நம்பகத்தன்மையை பொறுத்து தான் அந்த ஹதீஸு ஏற்கத்தகுந்ததா ஏற்கத்தகுந்தது இல்லையா என்பதை முடிவு செய்ய முடியும் என்ற விஷயத்தை அவர் சொன்னார். இந்த ஹபருல் வாஹிதி என்பது 100% அது சரின்னு சொல்லிட இயலாது. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறார். ஒரு மனிதரோ 2 மனிதரோ 3 மனிதரோ அறிவித்தாலும் அது ஹபர் வாஹிதி தானே. 1-2 பேர் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிற ஆட்கள்லாம் நல்ல ஆட்களாக இருக்கிறாங்க. நல்ல ஆட்கள்னால் அவர்களை பற்றி கிடைத்த தகவல் அடிப்படையில், அவர்களை பற்றி மறைக்கப்பட்ட செய்திகள் இருந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவர்களை பற்றி வெளிப்படையாக தெரிந்த தகவல் அடிப்படையில் இவர் நல்லவர், ஏ நல்லவர், பி நல்லவர், சி நல்லவர், டி நல்லவர், இ நல்லவர், எஃப் நல்லவர், எஃப் தான் கிதாபா எழுதினவர்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இவ்வளோ பேர் நல்ல ஆட்களாக இருக்கிறாங்க என்று, நல்ல ஆட்கள்னால் பொய் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் நேர்மையான ஆளுக்கு, மார்க்கப்பற்று உள்ளவங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் அதை சரியான ஹதீஸ் என்று நம்ம சொல்லுகிறோம். சரியா? அதில் அது மக்பூல், ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இன்னொன்று என்ன, அதில் உள்ள ஆட்கள் மீது ஏதாவது குறை சம்சயம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது ஏற்கத்தகாதது, பெண்டிகளை வை, பலவீனம், இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லி தள்ளிடுவோம். இப்படி ஹதீஸுகள் 2 வகை இருக்கிறது. சரி, 2 வகை இருக்குதுல்ல. அதில் ஏற்கத்தக்க ஹதீஸ் இருக்குது இல்லையா? ஒரு ஹதீஸை ஏற்கத்தக்கதுன்னு முடிவு எடுக்கிறோம்ல, அந்த ஏற்கத்தக்க ஹதீஸுகளுடைய தரம் என்ன, அதனுடைய தரம் என்ன என்று கேட்டால், ஏற்கத்தக்க ஹதீஸ்ன்னு சொன்னாலும் 100% அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா ஒருத்தரை 2 பேரை தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் முன்ன பின்ன சொல்லியிருக்கலாம், கூட்டி சொல்லியிருக்கலாம், குறைச்சி சொல்லியிருக்கலாம். எதிரான ஒரு கருத்து வராததுனால அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ சரியான ஹதீஸ் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அது சரியாக இருக்கலாம் என்பது தான். அது முற்றிலும் சரியானது என்ற அர்த்தம் அது கிடையாது. எந்த ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அபூ ஹுரைரா சொல்லி, அவர் சொல்லி, இவர் சொல்லி, இவர் சொல்லி, இவர் சொல்லி, இவர் எழுதி வச்சுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது சஹீஹ் என்று சொல்வார்கள். சஹீஹுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? 100% ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் இருக்கிறார்கள்னு சொல்ல முடியாது. ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்ன ஆட்கள்லாம் ஒத்த ஆட்களாக இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர், இந்த ஒருத்தர் 2 பேராக இருக்கும் பொழுது அந்த 2 பேருக்கு மறதி வரலாம்ல, அந்த 2 பேருக்கு தவறாக பிழையை விட்டுடலாம்ல. அப்போ அந்த 2 பேர்கிட்டையும் பிழை வந்திருக்கலாம். அந்த 2 பேரை பற்றி எடை போட்டாங்களே, அவங்க பிழையை எடை போட்டிருக்கலாம்ல. அந்த சாத்தியங்கள்லாம் இருக்கிற காரணத்தினால சரி என்று நம்ம சொல்லுவோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், சரியாக இருக்க அதிக வாய்ப்பு உள்ளதுன்னு அர்த்தம். ஆனால் குர்ஆனை சரி என்று நம்ம சொல்லுவோம், முத்தவாத்திர சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிறதுக்கு அதுக்கு அர்த்தம் கிடையாது. சரிதான் அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் குர்ஆன் என்று சொன்னார்கள் என்பது 100% உறுதியானது, முற்றிலும் சரியானது. இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது அல்லாஹ்வுடைய வசனம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இருக்குது. ஏன்னா இதனுடைய அறிவிப்பாளர் யார்? ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கல்ல, இதனுடைய அறிவிப்பாளர் யாருன்னெலாம் சொல்லலை. அவ்வளோ பேரும் இன்னார்னு எண்ணிலாம் சொல்ல முடியாது. அவ்வளோ பேர் அறிவிக்கிறாங்க. அவங்க யாருக்கு அறிவிக்கிறாங்கன்னா, அடுத்து வரக்கூடிய அவ்வளோ பேருக்கு அறிவிக்கிறாங்க. அவங்க யாருக்கு அறிவிக்கிறாங்கன்னா, அதுக்கடுத்து வரக்கூடிய அவ்வளோ பேருக்கு அறிவிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு சமுதாயமாக ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டு வரும் பொழுது அதில் அறிவிப்பாளரை பற்றி பேசவே கூடாது.
இது அறிவித்தவர் யார், ஒவ்வொருத்தருக்கும் அட்ரஸ் ஒன்று கேட்கக்கூடாது. இந்த அதிகமான பேர் அறிவிப்பதே அது சனதை பார்ப்பதை விட்டும் தேவையற்றதாக்கிவிடும். 100% உறுதின்னு நம்ம சொல்லணும். முத்தவாத்திர், இந்த முத்தவாத்திர் அடிப்படையில் உள்ளது 100% சரியானது என்று பொருள்படும். முத்தவாத்திர் இல்லாத அசீஸு, கரீபு, மஷ்ஹூரு என்ற பெயரில் ஹபரவாஹிதுடைய வகைகளை சொன்னார்ல இப்னு ஹஜர், அந்த மாதிரியான ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் 100% சரி என்கிற அர்த்தம் கிடையாது. வேறு என்ன தான் அர்த்தம்? சரியாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. ஒரு 70, 80 அந்த அறிவிப்பாளருடைய தகுதியை தராதரத்தை பொறுத்து ஒரு 80% ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு 70% ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் இந்த மாதிரி 70% அது ஆகுதுன்னு கேட்டால், சொன்ன ஆளுக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் தானே. அவர் சரியாக சொல்லியிருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது, குறைகள் வராததுனால. நமக்கு தெரியாத குறைகள் மறைஞ்சிருக்கலாம்ல, அந்த கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 30% அது ஹதீஸாக இல்லாமல் இருக்கவும் சான்ஸ் இருக்குது. அப்போ சரியான ஹதீஸுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால், அது சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஹதீஸை பலவீனம் என்று சொல்லுகிறோம். பலவீனம் என்று சொன்னால் 100% பலவீனம் என்று அதுக்கு அர்த்தம் கிடையாது. இந்த சொல்கிற ஆட்களை பார்க்குறோம், இந்த சொல்கிற ஆட்களை பார்த்தா மறதி உள்ள ஆளுக்கு அப்படியெல்லாம் இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க வாய்ப்பு கம்மி, 50 கீழே போயிடும், வாய்ப்பு கம்மி என்ற காரணத்தினால் அதை பலவீனம்ங்கிறோம். அதே நேரத்தில் பலவீனர் என்று கருதப்பட்டவர்கள் உண்மையில் பலவீனர் இல்லாமல் இருக்கலாம். ஒரு இமாமு காழ்ப்புணர்ச்சியில் இருக்காது அவருக்கு. ஒரு இமாம் காழ்ப்புணர்ச்சியில் ஒரு அறிவிப்பாளரை பற்றி இவர் சரி இல்லைன்னு சொல்லியிருந்தார்னு வைங்க ஒரு பேச்சுக்கு, அப்படி இருக்கலாம்ல. அப்படி இருக்கலாம்ங்கிற வாய்ப்பு வச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ லைஃப்னு சொன்ன ஹதீஸுகளும் குறைந்த அளவில் சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது பலவீனமாக இருக்கத்தான் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கிறது. ஒரு 70% சஹீ பலவீனம்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு 30% சரியாகவும் இருக்கலாம். ஏன்னா இந்த ஆட்களை பற்றி எடை போட்டதுலேயே இத்தனை குறைபாடுகள் வந்திருக்கலாம். அப்போ மறதியான ஆள் கூட சில செய்தியில் சரியாக சொல்லிடுவார்ல. பிழை விடக்கூடியவர் கூட எல்லா உலகத்தில் அம்புட்டையுமே பிழையாக விடுவார். பிழை வரலாம், தவறு வரலான்டாலும் தவறு வராமல் இருக்கலாம் தானே. தவறு வராமல் இருப்பதற்கு அவருடைய சான்ஸு கம்மி. அவரை பற்றின விமர்சனத்தின் காரணமாக அவர் பிழை விடுவதற்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் என்ன செய்கிறோன்னு கேட்டால், அந்த ஹதீஸுகளை லைஃப்னு சொன்னாலும் அதுக்கு அர்த்தம் என்னென்னா 100% லைஃப் என்று அர்த்தம் கிடையாது. லைஃபாக இருப்பதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம், சொல்லி இருக்கவும் சின்ன வாய்ப்பு இருக்கிறது. இப்படி தான் சஹீஹ் லைஃபுடைய ஒரு அர்த்தம். இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறார் இப்னு ஹஜர்னு சொன்னால், இந்த சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறோம்ல, அதாவது ஒரு 60-80% வாய்ப்பு இருக்குது, ஒரு 75% வாய்ப்பு இருக்குது, 100% இல்லை அப்படிங்கிறோம்ல. இந்த விஷயம் சில இடங்களில் உடைபற்றும், சில இடங்களில் 100%ம் சரியானது என்று சொல்ல முடியுங்கிறார் இப்னு ஹஜர் சொல்கிறாரு. பொதுவாக சஹீஹான ஹதீஸ்னால் இதுதான் தரம். சில புற காரணங்களால் ஒரு சரியானதாக இருக்கலாம் என்ற நிலையில் உள்ள ஒரு ஹதீஸு 100% சரியானது தான் என்ற நிலைக்கு உயர்ந்துவிடும் அப்படிங்கிற கருத்தை இப்போ சொல்ல போகிறார். அந்த பாரா விளங்குவதற்கு கொஞ்சம் அந்த கொஞ்சம் நம்ம தெரிய வேண்டியிருக்குது. என்ன கேட்டால், அவர் அந்த லாஜிக் அடிப்படையில் ஷார்ட்டான வார்த்தையில் அந்த கருத்தை உள்ளடக்கி வச்சுருக்கிறார். அப்போ அதனுடைய அந்த மன்திக்குன்னு சொல்கிறோம்ல, லாஜிக்கு, அதை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்தால் தான் இப்போ இப்னு ஹஜர் இப்போ சொல்ல போகிறார் இல்லையா, அதை நீங்கள் சரியாக விளங்கிக்கிற முடியும் என்பதற்காக வேண்டி இப்போ அதை அப்படி நிப்பாட்டி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உள்வாங்கிக்கிறங்க. இது உள்வாங்கி முடிச்சுட்டு அந்த பாராவை படித்தேன்னு சொன்னால் உங்களுக்கு மடன்னு எல்லாம் விளங்கிடும். என்ன அறிந்து கொள்கிற விஷயம்னு கேட்டால், நமக்கு மனிதனுக்கு அறிவு கிடைக்கிறது. அறிவு என்னது? ஒரு நாளைக்கு ஒன்று என்ன செய்கிறான், 5 10 அறிகிறான், அப்புறம் இது இனிக்கும்னு அறிகிறான், இது புளிக்கும்னு அறிகிறான். அப்படி ஒரு நாளைக்கு நாலேஜ் கூடிக்கிட்டே அறிந்து கொண்டே இருக்கிறான். அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அறிவுகளை மன்திக்கில் என்ன செய்கிறாங்க, லாஜிக்கில் என்ன செய்கிறாங்கன்னா இரு வகையாக பிரிக்கிறாங்க.
எப்படி இருவகையாக பிரிக்கிறாங்கன்னு கேட்டால், எந்த விஷயங்கள் சிந்தனைக்கு வேலையை கொடுக்காமல், கஷ்டமில்லாமல், சிரமமில்லாமல், எளிதாக சொன்ன உடனே சட்டென்று புரிந்து விடுகிறதோ அந்த மாதிரி இருக்கிற இல்முக்கு பதீஹியுன், அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா பதீஹியுன் என்று சொல்கிறார்கள். அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், நம்முடைய 5 புலன்கள் இருக்குல்ல, மனுஷனுக்கு 6 அறிவு இருக்குங்கிறோம். 6வது அறிவை தனியாக தூக்கி வச்சுருங்க சிந்தனையை. 6 போக இன்னொரு 5 இருக்குல்ல, அது என்னது? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு சொல்லுவாங்க. சுவைன்னா சுவைத்தறிதல். சுவைத்தறிதல்ங்கிறது இருக்குல்ல, இந்த சுவைத்தறிதல்ங்கிறது ஆராய்ச்சி பண்ணி அறிகிற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சீனி எடுக்கிறீங்க, வாயில் வைக்கிறீங்க, சீனி இனிக்குதுங்கிறீங்க. இதை சீனியாக இனிக்குமான்னு வேணால் செஞ்சுக்கிட்டு இருப்பானா? சீனி இனிக்கும் என்பது பளிச்சென்று தெரிஞ்சிடும். அதாவது சுவை மூலம் அறியக்கூடியது. இது புளிக்குது, இது கசக்குது என்று ஒருவன் அறிந்து கொள்கிறான். ஒரு பொருளை என்ன சுவையில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி சிந்தனைக்கு வேலை இருக்குதா? இல்லை. அப்போ சீனி இனிக்கும் என்பதும் ஒரு அறிவு தான். இந்த அறிவு கஷ்டமில்லாமல், சிரமமில்லாமல் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு. அப்போ சுவைக்கு அடுத்து ஒளி. ஒளின்னா பார்த்தறிகிறது, வெளிச்சத்தில் அறிகிறது. ஒளி என்றால் பார்த்தறிகிறது. பார்த்தறிகிறதுலாம் என்னது? பளிச்சு ஒரே மாதிரி தான் பார்த்து அறிவோம். நான் போட்டிருக்கிற சட்டை நீல கலர் என்று எனக்கு தெரிந்தால் உங்களுக்கும் அப்படி தான் தெரியும். உலகத்தில் எவனுக்கு அப்படி தான் தெரியும். அப்போ இந்த கேமரா ட்ரிக்குனால சில கலர்கள் முன்ன பின்ன காட்டும். கேமரா கலர் அப்படி கேமரா இல்லாமல் டைரெக்டாக ஒரு பொருளை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வெள்ளைன்னு எனக்கு வெள்ளைன்னு தெரியக்கூடியது தான் கண் சரியாக உள்ள எல்லாருக்கும் வெள்ளை என்று தெரியும். எனக்கு கருப்புன்னு தெரிஞ்சால் அவனுக்கு கருப்புன்னு தான் தெரியும். எனக்கு பச்சைண்டா அவனுக்கு பச்சைன்னு தான் தெரியும். அப்போ இது பச்சை, இது சிவப்பு, இது மஞ்சள், இது உயரம், இது குள்ளம், இது நல்ல பருமன், இது உருண்டை, இது ஸ்கொயர் சதுரம், இது முக்கோணம், இப்படின்னு ஒரு பொருளுடைய வடிவம், சேப்பு, நிறம், அதனுடைய உயரம், கனபரிமாணம், இதெல்லாம் ஒருத்தன் விளங்குறானே. இது பார்த்தறிதல்னு அர்த்தம். ஒளின்னா பார்த்தறிதல். இந்த பார்த்தறிகிற எல்லாமே பளிச்சென்று தெரிஞ்சிடும். பதீஹி. இதுக்கு பேர் என்னது? பதீஹியுன், பளிச்சென்று தெரியக்கூடிய விஷயங்கள். சுவை, ஒளி. 3வது ஊறு. ஊறுந்தால் ஊர்ந்து போகிறது. ஊர்ந்து போகிறதுனா தொட்டு அறிகிறது. அப்போ நம்ம கைகளால் ஒரு சலவை கல்லில் தடவுனீங்கன்னா இது வலுவலுன்னு இருக்கிறதுன்னு நீங்கள் என்ன செய்வீங்க? அதை சொல்லிடுவீங்க. அப்போ அந்த கையால் அறிகிற அறிவு இருக்குல்ல, இது எவன் வேணாலும் சொல்லுவான். அப்படி தான் சொல்லுவான். எவன் கண்டா என்ன செய்வான்? விளக்கெண்ணெயை ஊற்றி தடவி விட்டு பார்த்தா என்ன செய்ய? வழுக்குதுன்னு சொல்லுவான். நீங்களும் சொல்லுவீங்க, நானும் சொல்லுவேன், எவனும் சொல்லுவான். அப்போ எல்லாருக்கும் அது ஒரே மாதிரி தெரியுதில்ல. தொட்டு அறிகிறது. தொட்டு பார்த்து அது என்ன மாதிரியான ஒரு திடமும் கடினமாக இருக்கா, சுரசுரப்பாக இருக்கா, மென்மையாக இருக்குதா, இப்படின்னு அறிந்து கொள்வதுக்கு பேர் என்னது? ஊறு. சுவை, ஒளி, ஊறு. ஊர்னா ஊர்ந்து செல்வதை அறிவது, தொட்டு அறிவது. அடுத்ததாக ஓசை. காதால் அறிகிறது. காதால் அறிகிறது என்னது? ஓசை. காதால் அறிகிறது என்னது? நீங்கள் ஒரு இடி சத்தம் கேட்குது, எல்லோரும் இடி சத்தமாக தான் அது கேட்கும். வேணுங்குதா? அப்போ அது இப்போ பளிச்சுன்னு இடிண்டா என்ன அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டான். பளிச்சுன்னு சட்டன்னு தெரிஞ்சு போயிடும். ஒருத்தனை திட்டுறீங்கன்னா, திட்டி பேசுகிறீங்கன்னா கேட்குற 50 பேருக்கு என்ன செய்யும்? இவனை திட்டுகிறான் என்று விளங்கும். அப்போ அது என்ன? அது விளங்குவதற்கு பெரிய ஆராய்ச்சியே வேணும்? ஆராய்ச்சி வேண்டியது இல்லை. அது ஓசை. லாஸ்ட்டாக நாற்றம். நாற்றம்னா மூக்கிலேருந்து சுவைத்து. நாற்றம்னா நம்ம கெட்டதுக்கு நாற்றம்னு வச்சுருக்குறோம். நல்லது கெட்டது ரெண்டுக்கும் சேர்த்த வார்த்தை தான் நாற்றம்ங்கிறது. நம்ம துர்நாற்றத்தை மட்டும்தான் நாற்றம் அடிக்குதுங்குவோம். மல்லிகைப்பூவும் நாற்றம் தான். நாற்றம்னா வாசம்னு அர்த்தம். அப்போ நாற்றம் இருக்குல்ல, இந்த நாற்றத்தை நம்ம அறிகிறோம் என்று சொன்னால் அது அந்த 5 புலனில் ஒரு புலனில் அறிகிறதுனால அதுக்கு பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. மூளையை கசக்கி மண்டைக்கு வேலை கொடுத்து 2 நாள் ஆராய்ச்சி பண்ணி பெரிய கால்குலேட் பண்ணி கணக்கு போட்டு பார்த்துட்டு இது மல்லிகை வாசம்னு அப்படியா சொல்கிறோம்? உள்ளே ஒருத்தன் நுழையும் போதே மல்லிகைப்பூ அத்தது அடிச்சிருக்காருன்னு சொல்கிறோமா இல்லையா? மல்லிகைப்பூ இல்லை துர்வாடை. ஒருத்தன்கிட்ட துர்வாடை வீசுகிறதுனா என்ன வாடை தான் வீசுது, கெட்ட வாடை வருதுன்னு விட்டு விளங்கிறோம்ல. அப்போ 5 புலன்களை கொண்டு சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 புலன்களை கொண்டு எதையெல்லாம் ஒருத்தன் மனுஷன் அறிஞ்சு கொள்கிறானோ அது எல்லாமே என்னன்னு கேட்டால் சட்டென்று, பளிச்சென்று, எளிதாக சொன்ன உடனே விளங்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு அரபில் என்ன செய்கிறாங்கன்னா பதீஹியுன்கிறாங்க. பதீஹி. இந்த டிஸ்பிளேயில் அந்த எழுத்தை பாருங்கள், இதுதான் பதீஹியுன்கிற எழுத்து.
ரெண்டாவது வகை என்னன்னு கேட்டால் வந்து சொன்னோன்னே வழங்காது, ஒரே மாதிரி வழங்காது எல்லாத்துக்கும். இந்த பதிகி வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வழங்கும். வழங்குதா? நெருப்பு சுடும்னு சொன்னால் நெருப்பு சுடாதேன்னு ஒருத்தன் கூட சண்டைக்கு வர மாட்டான். வழங்குதா? சீனி இனிக்கும்டா, சீனி எப்படிப்பா இனிக்கும் அப்படின்னு சொல்லி இனிக்கும்ன்ற ஒரு கட்சி, இனிக்கலைன்னு ஒரு கட்சி இருக்க மாட்டா, இருக்கவே இருக்காது. அப்போ இந்த பதிகி பூராவுமே 100% சட்டென்று விளங்கக்கூடியதாக இருக்கும். அது 100%. அது 100% என்னது? அது நெருப்பு சுடும்னா 100% எந்த 1% சந்தேகம் கிடையாது அதில். அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு இல்மை தரக்கூடியதாக எது இருக்கு? பதிகிங்கிற ஒரு இல்மு இருக்கும். இன்னொரு வகை இல்மு என்னன்னு கேட்டால், நம்ம நல்றியுன் சிந்தித்து விளங்கு. நலரனா சிந்தித்தான், நல்றியுன் சிந்தனையின் பார்ப்பட்டது. சிந்தனையின் பார்ப்பற்றதுங்கிறதை வைத்து அது ஒரு வகையான அறிவு நமக்கு கிடைக்கிறது. அது அந்த 6வது அறிவுக்கு உள்ள விஷயம். இந்த 5 போக சிந்தித்து விளங்குறதுக்கு மண்டையில் ஒரு மூளையை கொடுத்துருக்கான்ல அல்ல, அந்த மூளையை கசக்கி பிழிந்து சிந்தித்து விளங்குற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்படி கிடைக்கக்கூடிய அறிவுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா நல்லறியும்பாங்க. சொன்னவனையெல்லாம் விளங்காது. அது மாதிரியான தத்துவங்கள் அதெல்லாம் எதில் வரும்னா தத்துவம், கொள்கைகள், இந்த மாதிரி சில நிலைப்பாடுகள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன இருக்கும்னு கேட்டால் அது வந்து நல்லறியாக இருக்கும். உதாரணமாக இப்போ இறைவன் இருக்கிறான் இப்படின்னு நம்ம நம்புகிறோம். எதை வச்சு நம்புகிறோம்? இறைவன் இருக்கிறான்னு டக்குன்னு விளங்கிடுமா? நீங்கள் பார்த்தீங்களா இறைவனை நீ யாரும் பார்க்கல, பார்த்துட்டு நம்புகிறா இருந்தால் தான் இப்ராஹிம் இருக்கிறான்னா அது ஈஸியாக அது பதிகியாக போயிடும். இறைவன் இருக்கிறான்னா அது பதிகி இல்லை, இறைவன் நம்ம பார்க்கல ஆனால் இருக்கிறான்டா எப்படி சொல்ல முடியும்? அப்போ இந்த உலகத்தை பார்க்குறோம், இந்த உலகம் வந்து தன்னால் உண்டாக இருக்க முடியாது, அப்படி இப்படின்னு நமக்கு தெரிஞ்ச பல கோணங்களில் ஆய்வு செஞ்சுட்டு கண்டிப்பாக ஒரு இறைவன் இருந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறோம் என்று கேட்டால் அது நல்லறியுன் சிந்தித்து கிடைத்த அறிவு. பதிகியுன் சிந்திக்காமல் கிடைத்த அறிவு. நல்லறியுன் என்றால் சிந்திப்பதனால் கிடைத்த ஒரு அறிவு. அதே மாதிரி வந்து இப்போ உலகத்தில் பலவிதமான பொருளாதார கொள்கை இருக்கிறது. இப்போ கம்யூனிசம்னு ஒரு கொள்கை இருக்கிறது, முதலாளித்துவம்னு ஒரு கொள்கை இருக்கிறது. ஒருத்தன் வந்து கம்யூனிசம் தான் சரின்னு சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? அவன் சில விஷயங்களை சில தத்துவங்களை சிந்திச்சு அப்படி பார்த்து இப்படி போட்டு இதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்து அவன் சொல்லுவான். இன்னொருத்தன் வந்துட்டு இல்லை கம்யூனிசம் ஜப்பு முதலாளித்துவம் தான் சரின்ட்டு இன்னொருத்தன் சொல்லுவான். நல்லறியில் பூரா கருத்து வேறுபாடு இருக்கும். நல்லறி என்பதில் என்ன இருக்கேன்? பதிகியில் கருத்து வேறுபாடாக இருக்காது, ஏன்னா 100% அது. நல்லறி என்பதில் வந்து என்ன செய்யுது? சிந்தித்து விளங்குறான்ல, சிந்தித்து விளங்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால் இரு கருத்து வந்துடும். சில விஷயங்களில் இரு கருத்து வராமலும் இருக்கும், சில விஷயங்களில் இரு கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நல்லது, ஏன்னா சிந்திக்கிறதுனால எல்லோரும் சிந்தனையும் ஒரே மாதிரியாக இருக்காது. அப்போ பதிகின்னு ஒன்று இருக்கிறது, அது வந்து 100% அது வந்து உறுதி, சந்தேகங்கள் இருக்காது. நல்லறின்னு ஒன்று இருக்கிறது, அதுவும் நல்லறிங்கிற ஒரு இல்மு தான். நல்லறியான விஷயங்களில் வந்து 100% உள்ள உறுதிங்கிற அர்த்தத்தில் உள்ள விஷயங்களும் இருக்கிறது. சரியாக இருக்கலாம் என்று அந்த ஊகத்தின்பால் சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்குது, அதுவும் அறிவு தான். அப்போ நல்லறிங்கிற விஷயத்தில் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. நல்லறியை எப்படி பிரிக்கிறாங்க? நல்லறிங்கிறதுல சில சிந்தனைகள் மூலம் கிடைக்கக்கூடியது வந்து இல்முங்கிறாங்க, சில சிந்தனைகள் கிடைக்கக்கூடியது வந்து லன்னுங்கிறாங்க. அதாவது சிந்திக்கிறீங்க, சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர்றீங்க, சிந்தித்து முடிவுக்கு வந்தீங்கன்னா அந்த முடிவு வந்து இல்முண்டா என்னது? உறுதியானது அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்கு வர்றீங்க. இன்னும் சில விஷயங்களை சிந்திக்கிறீங்க, அது வந்து உறுதி இருக்காது, அது அநேகமாக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றீங்க. லன்னு ரெண்டுமே நல்லறியில் தான் வரும், பதிகியில் வராது. பதிகியில் எல்லாமே இல்மு தான், டவுட்லாம் வராது. பதிகின்னா என்னது? பளிச்சென்று தெரிகிற விஷயம் எல்லோரும் ஒரே மாதிரி தான் தெரியும், அதில் டவுட்லாம் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேங்கிறது பதிகி தான். நான் உட்காந்துட்டு இல்லைன்னு எவனாவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் சிந்தித்து எடுக்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 100% இல்மும் இருக்கிறது, இருக்கக்கூடும், இருக்கலாம் என்று அடிப்படையில் அமைந்த ஊகங்களும் இருக்கிறது. லன்னு என்றால் ஊகங்கள், இல்மு என்றால் உறுதி செய்யப்பட்டவை. 2 அறிவு தான். ஊகமும் அறிவு தானே. ஒருத்தர் சிந்தித்து ஊகிக்கிறான்னு சொன்னால் அது என்னது? அதுவும் அறிவு தான். உதாரணம் ஊகிக்கதான் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரோட்டில் ஒரு கார் போகுது,
கார் போகிறதுக்கு ஒரு ஹார்ன் அடிக்கிறான். அந்த சத்தத்தை கேட்டோன்னு என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் காரை பார்க்கல, நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, காருடைய சத்தம் தான் கேட்குது. என்ன செய்வீங்கன்னா கார் போகுதும்பீங்க. இது 100% கிடையாது. ஏன்னு கேட்டால், காருக்கு தான் அந்த 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 ஹாரன் இருக்குமா? சும்மா கடையில் விளையாட்டு பொருளாக கூட வாங்கிட்டு அமைக்கிட்டு போயிருப்பான். பெரும்பாலும் காராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. காராக இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அது ஊகம். பெரும்பாலும் இது இப்படி தான், ஒரு புகை வருது தூரத்தில் ஒரு புகை வருது. புகை வந்தவுடனே அந்த பக்கத்தில் உள்ள பில்டிங்கெலாம் தீப்பிடிச்சி எரியுதுன்னு ஒருத்தன் ஒரு முடிவு எடுக்கிறான். இது ஒரு இல்மு தான். இந்த இல்மு 100% இல்மா இல்லை. இருக்கலாம், தீப்பிடிச்சும் இருக்கலாம். தீப்பிடிக்காமல் வேறு எண்ணத்தையோ ஒரு புகையை உண்டாக்கியிருப்பாங்க. வேறு தீப்பிடிக்காமல் ஏதோ ஒரு வித்தை காட்டுவதற்கு புகையை உண்டாக்கியிருப்பாங்க. அல்லது நிலக்கரியில் ஓடக்கூடிய ஒரு ட்ரெயின் அந்த இடத்துல கடந்து போகிறதுனால அதிகமான புகையை கக்கி கொண்டு போயிருக்கலாம். அந்த புகையாக இருக்கலாம். அப்போ வேறொன்றும் இருக்கலாம். ஆனால் அதனேமாக தீப்பிடிக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு ஊகம் பண்ணி சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் லன்னு. அதுக்கு பேர் அது நல்லது, அது லன்னி. அதே மாதிரி இப்போ மழை பெய்கிறதை பற்றி சொல்கிறாங்கல்ல, வானிலை அறிவு அது ஊகம்தான். அது வானிலைங்கிறது என்னது? ஊகம். அது எப்படி ஊகம்னா, அவன் அதை பார்க்குறான், மேகத்தை பார்க்குறான், மேகத்துடைய அடர்த்தி எவ்வளோ ஒன்று பார்க்குறான், அங்கே இருக்கிற காற்றை பார்க்குறான், காற்றுடைய வேகம் எதுங்கிறத பார்க்குறான். இந்த வேகத்தில் இந்த காற்று இப்படி நகர்ந்தால் இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வரும்போது அது குளிரூட்டப்பட்டு மழையாக கொட்டும் என்று ஒரு கருத்தை நினைக்கிறானே. இது 100%ஆ? ஊகிக்கிறான். அப்படி தான் இருக்கும். ஆனால் இவன் நினச்சபடி என்ன செய்யாது, காற்றுடைய வேகம் வரலன்னா 5 நாளைக்கு அந்த புயல் அங்கே நின்றுக்கிட்டே இருக்கும், நவராது. அல்லது 2 மணி நேரத்தில் கடக்குங்கிற ஒரு புயல் 10 நிமிஷத்தில் கடந்து ஓடி போயிடும். ஏன்னிட அந்த காற்று எப்படி போகணும்னு தெரியாது. இருக்கிற காற்றுடைய வேகத்தை வைத்து ஒரு கணிக்கிறான். அது 100%. அதனால் மழை பெய்யுன்னு சொன்னால் பெய்யுதுன்னா பெய்யறதில்லை. அவனே அப்படி தான் சொல்லுவான், பெய்யக்கூடும்னு சொல்லுவான். இங்கொன்றும் அங்கொன்றுமாக மிதமானது முதல் லேசானது வரை மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த மழை பெய்யுன்றது ஒரு இல்மு தான். அது இல்மாக அது ஒரு அறிவு தான். அது நல்லறியான ஒரு அறிவு தான். அந்த அறிவு எந்த வகையான அறிவு என்று கேட்டால் லன்னு வகையான அறிவு. லன்னுன்னா என்ன? அநேகமாக வாய்ப்பு இருக்கிறது, மாறவும் செய்யலாம். மாறுவதற்கு வாய்ப்பு கம்மி, மாறாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தின்னா அதுக்கு பேர் என்னது? அது நல்லறின்னு சொல்லிடுவாங்க. நல்லறியில் லன்னும்பாங்க. நல்லறிங்கிற அந்த சிந்தித்து விளங்குகிற விஷயத்தில் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களையெல்லாம் என்ன செய்கிறான்? லன்னுன்றுவான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு சயனட்னு ஒரு விஷம் இருக்கிறது. இந்த விஷத்தை உங்களுக்கு வாயில் ஊற்றுனா நக்குனாலே போதும் செத்துருவீங்க. இது லன்னா இல்மா 100% செத்துருவீங்க. அதுக்கு அதான் ரிசல்ட்டு. அது மாதிரி ஆய்வு கூடங்களில் ஒரு ஆய்வு செஞ்சு இந்த ரத்தத்தில் இது இவ்வளவு இருக்குது, அது இவ்வளவு இருக்குது, இது இவ்வளவு இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்கிறான். அதெல்லாம் மாறுமா? நாளைக்கு மாறாது. நாளைக்கு எடுக்கிற ரத்தத்தில் மாறலாம். இன்றைக்கி எடுத்த ரத்தத்தில் இந்த டெஸ்ட்டில் எடுத்த ரிசல்ட்டு இது தான், இந்த ரத்தத்தில் இதுதான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இல்மு மாறாது. 100% அது இதுதான் இருக்குன்னு அதுதான் இருக்குது. அப்போ நல்லறிங்கிற விஷயத்தில் இந்த கணக்குகள்லாம் பாருங்கள், அதெல்லாம் நல்லறி தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் 100% உண்மை. 180ம் 75ம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னால் 225ன்னு சொல்கிறீங்கல்ல, இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிந்தித்து தான் சொல்லுவீங்க. இது டவுட் ஏதாவது இருக்கா? இதில் அவன் பிழையான விடை எழுதியிருந்தால் தான் டவுட் வருமே தவிர, கரெக்டான விடையாக இருந்தால் 100% தான். அது 180, 75, 225ங்கிறது 100% சரியான விடை தானே, 100% அறிவு தானே அது. அப்போ அந்த கணித விஷயங்கள் அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஆய்வு கூடங்களில் சோதித்து கண்டுபிடிக்கிற ஒரு விஷயங்கள், அதில் எல்லாம் என்ன இருக்கும்னு கேட்டால் இல்மாக இருக்கும். சிந்தித்து தான் விளங்குவாங்க. சிந்தித்து விளங்குறதுல என்னத்தை விளங்குறாங்களோ அது உறுதி, மாறாது. அதுதான் அதனுடைய நிலைமை அப்படின்னு அடித்து சொல்கிறதுக்கு பேர் இல்மு. அடிக்காமல் சொல்கிறதுக்கு பேர் லன்னு. அடிக்காமன்னா இருக்கலாம், இருக்கக்கூடும், இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த கருத்தில் ஒரு செய்தியை நீங்கள் தெரிவித்தீங்கன்னு சொன்னால் அது என்னது?
அதுக்கு பேர் லன்னு, இதுக்கு பேர் இல்மு. சரி, இந்த ரெண்டையாவது தெரிஞ்சுங்க. இல்முன்னு ஒன்று இருக்குது, லன்னுன்னு ஒன்று இருக்குது. இல்மு லன்லாம் எதில் வரும்னா நல்ரியில் தான் வரும். பதிகியில் எல்லாமே இல்மு. நெருப்பு சுடும்னா 100%. அதில் வந்து சுடவும் செய்யலாம், சுடாமல் இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் வராது. அப்படியான ஒன்று பளிச்சென்று விளங்கவும் செய்யாது. பளிச்சென்று விளங்குறது எதை காட்டுதுன்னு கேட்டால் அதில் வந்து டவுட்டே கிடையாது. அது வந்து பதிகி. பதிகியில் வந்து என்ன இல்லை, அது இது சரியாக இருக்குமா சரியாக இருக்காதாங்கிற அந்த குழப்பத்துக்கு இடம் கிடையாது. நல்ரியாக இருக்குமே ஆனால் அதில் என்ன இருக்குது, அது இல்மாகவும் இருக்கலாம், லன்னாகவும் இருக்கலாம். இதை நீங்கள் ஆபத்தில் வச்சுக்கணும். இப்போ என்ன செய்கிறோம்னு கேட்டால், இப்போ ஹதீஸுடைய பாடத்துக்கு வர்றோம். அதில் என்ன செய்கிறோம்னு கேட்டால், இப்போ சரியான ஹதீஸுன்னு சொல்கிறோம்ல, ஒரு ஹதீஸை சரியான ஹதீஸுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரியான ஹதீஸு என்று சொல்வது வந்து இல்மா லன்னா. ஒரு ஹதீஸு சரிங்கிறீங்க, எதை வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ட்டு அவர் சொன்னார், அவர் சொன்னார்னு இவர் சொன்னார், இவர் சொன்னார்னு அவர் சொன்னார், அவர் சொன்னார்னு இவர் சொன்னாருன்ட்டு ஒரு 4 பேர் 5 பேர் 7 பேர் வரிசையாக வந்து சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற ஒரு முடிவுக்கு வர்றீங்க. ரசூலுல்லாஹ் அதை சொன்னார்கள் என்கிற அந்த முடிவு இல்மா லன்னா, இல்முல வருமா லன்னில் வருமா? எதில் வரேன்? லன்னில் தான் வரும். ஏன்னு கேட்டால் சொன்ன ஆளுக்கு மனிதர்கள் மறக்கக்கூடியவர்கள், மனிதர்கள் தவறளிக்கக்கூடியவர்கள், மனிதர்களை நம்ம நல்லவர்னு எடை போட்டது, அதில் நம்ம தப்பு செஞ்சுருந்தோம்னா கெட்டவரை நல்லவராக கூட நம்ம சொல்லியிருப்போம், பொய்யா கூட சொல்லியிருப்பார். அதெல்லாம் வந்து இப்படி டவுட்ஃபுல்லான ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இவர்கள் மீது குறை இல்லை என்று தெரிய வருகிற காரணத்தினால் சரியாகத்தான் சொல்லியிருப்பாங்க, சரியாகத்தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறது தான் ஹதீஸுடைய நிலைப்பாடு. எந்த ஹதீஸாக இருந்தாலும் அதில் இல்மு கிடையாது. அதில் என்ன கிடையாது, லன்னு தான் இருக்கிறது, இல்மு கிடையாது. 100% ரசூலுல்லாஹ் சொன்னது கன்ஃபார்ம்டு அடித்து சொல்ல இயலுமான்னா சொல்ல இயலாது. இஸ்லாமிய அகீதாவுக்கு அது மாற்ற அப்படி சொன்னீங்கன்னா. ஏன்னு கேட்டால் இஸ்லாமிய அகீதா என்ன, அல்லாவை தவிர யாரும் தப்பு செய்கிறவன், அதுதான் இஸ்லாமிய அகீதா. பெரிய முக்கியமான பிரதான அக்கீதா இது. அல்லாவை தவிர எவனும் தப்பு செய்வான். அப்போ நம்பகமான அறிவிப்பாளர்னு சொல்லிட்டா பிழை விட மாட்டாரா? நம்பகமானவரும் பிழை விடுவார், வழங்குதா? ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஆளும் மறந்து விடுவார். ரொம்ப ஷார்ப்பெலாம் இருக்கட்டுமே, அவர் மறக்க மாட்டாரா? அப்போ ஷார்ப்பானாலும் நல்லவர்னு நினைத்தவரும் பொய் சொல்லிவிடுவார், தவறாக சொல்லிவிடுவார். அதுதான் மனிதன். மனிதன் வந்து தவறு செல்ல வாய்ப்பு, தவறு செய்ய, தவறாக கருத்து சொல்ல வாய்ப்பு உள்ள ஒரு ஜீவன். அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய அக்கீதா. அல்லாஹ் ஒருத்தன் தான் சந்தேகத்திற்கு, மறதிக்கு, தவறுக்கு அப்பாற்பட்ட ஒருத்தன். இந்த அக்கீதா அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னதாக யார் சொல்கிறா? ஒரு ஆள் தானே சொல்கிறாங்க. ஒரு ஆள் தப்பு செஞ்சுருக்கலாம்ல, மறந்துருக்கலாம்ல, 2 ஆள் தானே சொல்கிறாங்க தப்பு. அப்போனா என்னது? அப்போ ஹதீஸ்கள் பூராவுமே அதுவும் இல்மு தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அது எந்த அர்த்தத்தில் சொல்கிறோம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் சரியான ஹதீஸுடைய அர்த்தம். இப்போ வந்து எல்லா ஹதீஸுகளுமே கரீபான ஹதீஸாக இருக்கட்டும், மஷூரான ஹதீஸாக இருக்கட்டும், அசீஸான ஹதீஸ், மஷூர்லாம் இல்லை, அவங்க இருக்குங்கிறாங்க. 3 வரக்கூடிய ஹதீஸ் கிடையாது. இருந்தாலும் பேச்சுக்கு அவங்க சொல்படி வச்சுக்கிட்டா கூட மஷூரான ஹதீஸாக இருக்கட்டும், அசீஸாக இருக்கட்டும், கரீபாக இருக்கட்டும், எல்லா விதமான ஹதீஸுகளுமே சரியானது என்று நாம் சொல்லுவோம். எந்த அர்த்தத்தில்? லன்னு அர்த்தத்தில். அதாவது சரியாக இருக்க வாய்ப்பு உண்டு, சரியாக இருக்கத்தான் அதிக வாய்ப்பு உண்டு, சரியாக இருக்கத்தான் அதிக வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நாம் சொல்லுவோமே தவிர சரியானதுக்கு 100% சரிதான் என்ற அர்த்தத்தில் நம்ம சொல்ல மாட்டோம். இதை விலைக்கு சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். இதை வந்து இப்படி தான் உலகம் எல்லாருமே புரிஞ்சுக்கிடுவாங்க. எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் என்ன செய்வாங்க, இப்படி தான் புரிஞ்சு கொள்வார்கள். உங்கள்கிட்ட வந்து ஒரு நபரை பற்றி இவர் திருடி விட்டார்னு 2 பேர் சாட்சி சொல்கிறாங்க. உங்களுக்கு வேறு வழி இல்லை, சாட்சியை நம்பி அவன் திருடிட்டான்னு முடிவு எடுக்கிறீங்க. அது என்ன இல்மா லன்? அந்த 2 பேரும் பகையில் கூட சொல்லியிருப்பானுவா? சாட்சி சொல்லியாச்சு, உலக சட்டப்படி நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டீங்க. அந்த 2 பேரும் எந்த நோக்கத்தில் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே என்ற வழக்கு கொண்டு வருவீங்க.
நல்ல திறமை உள்ளவன் அழகாக வாதாடி பொய் வழக்கு போட்டு என்கிட்ட ஜெயிச்சுட்டு போயிடுவான்றாங்களே. அப்போ வந்து நம்ம சாட்சிகள் உலகத்தில் சாட்சி சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறோம்? கன்ஃபார்மாக அந்த ஆள் குற்றவாளி இவன் தான் இந்த ரெண்டு ஆள் போன நிரூபிச்சாச்சுன்ற அர்த்தத்தில் கிடையாது. எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? வாய்ப்பு இருக்குது. உண்மையாகவும் அவன் பக்கம் உன்னை காணா 2 பேர் சொல்கிறாங்க, சும்மா சொல்லுவாங்க, அந்த 2 பேர் மேலேயும் ரிமார்க்குங்க எதுவுமே இல்லை, நீதியான சாட்சின்னு தெரியுது. அதனால் இவன் திருடி இருக்க வாய்ப்பு உண்டு. 100% திருடினான்கிற வாய்ப்பு சொல்ல அர்த்தம் கிடையாது. அதுக்கு திருடி இருக்க வாய்ப்பு உண்டு. திருடாமல் இருந்து வீண்வழி சுமத்தப்பட்டிருக்க வாய்ப்பு கம்மியாக உண்டு. அதான் அதுக்கு அர்த்தம். எல்லாம் உலகம் பூராவுமே இதனுடைய மீனிங் இதுதான். இது ஒரு தனித்தனி நபர்கள் தரக்கூடிய தகவல்கள் அவங்க நம்பகமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதில் என்ன அதனுடைய மீனிங் என்ன? நம்பகமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது, நம்பகமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது இதனுடைய ஒரு விஷயம். அப்போ நல்லா விளங்கிக்கிறங்க. இதை விளங்குனா தான் இப்போ நம்ம இப்னு ஹஜருடைய வாசகம் பளிச்சுன்னு போய் விளங்கும். அது என்ன விளங்கு? ஹதீஸ் என்று சொன்னால் அது வந்து நல்ரியுடைய வகையில் வருகிறது. அந்த நல்ரியுடைய வகையிலையும் அது நல்ரியில் 2 வகை இருக்குல்ல, இல்மு ஒன்று இருக்குது, லன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த 2ல் எதில் வரும்? லன்னில் தான் வரும். 100 மார்க்கில் வராது. குரான் மட்டும்தான் அப்படி வரும். ஒரு 75 80 85% ஹதீஸாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தான் அதுக்கு அர்த்தம். இதை வந்து இப்னு ஹஜர் சொல்லிவிட்டு இதுக்கு மாற்றமான ஒரு இடமும் இருக்குதுங்கிறார். அதை விளங்குறதுக்கு தான் போட்டு இந்த மன்னிக்க போட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கு? வழங்க வேண்டியிருக்கு. அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.